Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய். இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. யூ ஆர் கரெக்ட். என்னன்னா மாங்காய் தான். இன்னைக்கு ரெசிபி என்னன்னா மாங்காய் பச்சடி. இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. அதை நம்ம எப்படி செய்கிறோன்னுட்டு வாங்க பார்க்கலாம். டடா, மாங்காய் பார்க்கும் போதே நாக்கு வருது இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த மாங்காயை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எடுத்ததும் அந்த கார்னரில் 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி வச்சுக்கோ. நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகை மாங்காய் வேணாலும் எடுத்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது நிறைய பேர் வீட்டில் செய்கிறது தான். ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி நம்ம சவுத் இந்தியாவில். இப்போது மாங்காவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த ஷேப்பு, சைஸு, அந்த அளவு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இது நம்ம வதக்கும் போது எல்லாமே அதோட ஃப்ளஷ் பார்ட்டெல்லாம் கொஞ்சம் குழஞ்சி போகும். அதனால் நீங்கள் ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சூடானதும் அதில் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த மஸ்டர்ட் சீட்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உரத் தால் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு 5 மினிட்ஸ்லேயே காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி இது. இந்த மாதிரி உரத் தால் பொன்னிறமானதும் அதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரை இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயிலையே சேர்த்து வதக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரெசிபியில் நல்ல ரெட் கலர் கிடைக்கும். கூடவே அதோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை இந்த கடாயில் சேர்த்து நல்லா கலரி எடுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ரெட் சில்லி பவுடர் இந்த மாங்காய் பீசஸில் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், வதக்கும் போதே நல்ல வாசனை, வீடே மணக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. இப்போது மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாங்காய் அளவும் தண்ணி அளவும் சேமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாங்காய்க்கு நம்ம 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
ஏன்னா இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து வர ரெசிபின்றதுனால 1 ஸ்பூன் போட்டா போதும் சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வேகறதுக்காக மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 3/4 அளவு வெந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 1/2 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற ஜாகரி வந்து இந்த தொக்கோட சேர்ந்து வரணும். அந்த ஜாகரி வந்து கரையணும். கரைஞ்சு அந்த தொக்கோட மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம அதை ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாகரி எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த தொக்கோட எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ரெட் சில்லி பவுடரை ஆயிலில் போட்டு வதக்கன்றதுனால தான் இந்த கலர் கிடச்சிது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெசிபியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜாகரி மிக்ஸ் ஆச்சு இல்லையா, இது வெந்ததுக்கு என்ன நம்ம பார்க்கணுன்னா, இந்த தொக்கில் மேலே நம்ம போட்ட ஆயில் வெளியே வரணும். வெளியே வந்ததுன்னா இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தொக்கும் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியுது. நம்மளோட ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணியும் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ இதோடு முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.